மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். பிரியமானவர்களே, இங்கே சாலமன் சொல்கிறாரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்பதாக இந்த சாலமன் சொல்லும்போது, அடிக்கடி ஒரு மனிதனை கடிந்து கொள்ளுகிறோம், அவன் செய்த தவறை சுட்டி காட்டுகிறோம், நீ தவறு செய்யாத அப்படின்னு அவனிடத்துல பலமுறை சொல்லுகிறோம். தன்னுடைய இதயத்தை அவன் கடினப்படுத்துவானானா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானானா அவன் சீக்கிரமாய் அழிந்து போவான் என்று இங்கே சாலமன் சொல்லுகிறார். பொதுவாக நான் சிலரை பார்த்து, குடிக்கிறவளை பார்த்தோ அல்லது பீடி புகைக்கிறவளை பார்த்தோ, இந்த காரியத்தை செய்யாத, இதனால உடைய சரீரம் கெட்டு போகும், வாழ்க்கையில் நஷ்டத்தை அடைவாய், வியாதிகள் வந்துவிடும், பாதி வயதிலே நீ மரித்து போவாய், உடைய பிள்ளைகளும் உன்னை நம்பி இருக்கிற மனைவி அனாதைகளாய் மாற்றப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லுவோமானா இந்த வார்த்தையை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளாதவர்களாக தன்னுடைய விருப்பம் போல வாழுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதே போலதான் வேதத்தில் கூட இயேசு ஒரு மனிதனை சில முறை அவர் கடிந்து கொண்டார் சொன்ன அவனுடைய தவறை சுட்டி காட்டினார். ஆனால் அதை தெரிந்தும் அந்த காரியத்தை அவன் தொடர்ந்து செய்தபடினாலே நஷ்டப்பட்டான் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். அவன் அழிந்து போனான், நஷ்டப்பட்டான், அவனுடைய பதவியை இழந்தான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 21 வசனத்தில் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், இந்த ராத்திரியிலே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இயேசு உடனே சீசர்களுக்கு சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எங்களில் யாரும் உம்மை காட்டி கொடுப்பது? நானோ அப்படி என்று கேட்கும்போது 22 வசனத்தில் நானோ என்று கேட்கிறார்கள். 23 வசனத்தில் இயேசு சொல்லுகிறாரு, இந்த துணிக்கியை நான் யாரு கொடுக்கிறேனோ அவன் தான் அப்படின்னு, நானோ அப்படின்னு கேட்ட சீசலுக்கு இயேசு அடையாளம் சொல்லுகிறார். 24 வசனத்தில் இயேசு சொல்லுகிறாரு, மனுஷகுமாரன் தம்மை அனுப்பினுடைய சித்தத்தின்படியே போகிறார், ஆனால் என்னை காட்டி கொடுக்கிறவன் ஐயோ, அவன் பரவாத இருந்தானா அவன் நலமாக இருக்கும். ஒருவேளை அவன் காட்டி கொடுக்கறதுனால நான் மரணத்தை சந்திக்க போகிறதில்லை, பிதா என்மேல் வைத்துதான் சித்தத்தை நிறைவேற்றும்படி நான் வந்திருக்கிறேன், அந்த வேலைக்காகவே வந்திருக்கிறேன், ஆகிலும் என்னை காட்டி கொடுக்கிறவன் ஐயோ, நான் தேவ திட்டப்படி வந்திருக்கிறேன், நானே அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன், நானே அந்த ஜனங்களுக்காக மனு மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன், ஆனால் என்னை காட்டி கொடுக்கிறவனு ஐயோ, அவன் பரவாத இருந்தால் நலமாக இருக்கும், அவன் பிறந்தனால ஒரு பிரயோஜனமே இல்லை, அவன் பரவாத இருந்தானா நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் 25 வசனத்தில் மத்தேயு 26:25 யூதாசு கேட்கிறான், ஆண்டவர் நானோ? உடனே இயேசு சொல்லுகிறார், நீ சொன்னபடி தான். அவன் நானோ அப்படின்னு கேட்கும்போது இயேசுவை காட்டி கொடுப்பது, அவன் காட்டி கொடுக்கிறது உண்மையா என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் முந்தின வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவுக்கு மரியாள் பரிமள தைலம் பூசினாள் என்று நான் யோவானில் வாசிக்கிறோம். ராவருந்து பண்ணினார்கள், மரியாள் இயேசுவுக்கு பரிமள தைலங்களை பூசினாள். உடனே யூதாசு, நான் யோவானில் வாசிக்கும், யூதாசு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று 300 பணத்து அதிகமாக விற்று தரித்திரத்தை கொடுக்காமல் போனது என்ன, இந்த வீண் செலவு என்னத்துக்கு அப்படி கேட்டபோது இயேசு சொன்னார், அவளை விட்டு விடுங்கள், அவள் என்னுடைய சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள், இவள் செய்தது இந்த சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும் என்று சொன்ன உடனே அவனுக்கு சற்று மனஸ்தாபமாய் காணப்பட்டது. நான் தரித்திரத்தை கொடுக்கும்படியாக சொன்னால் இவருடைய சரீரத்தில் இவருடைய பாதங்களில் இந்த தைலத்தை பூசும்படியாக இவர் சொல்லுகிறாரு, இனி இவரை இப்படி விட்டால் சரியில்லை என்று சொல்லி இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக சமயம் தேடி கொண்டு வந்தான். யூதத்தில் போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், என்ன தருவீர் என்று கேட்டான். அவளுக்கு யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க அவள் உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசுன்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம அது சாதாரணமாக தெரியலாம். மத்தேயு 1 நான் வாசிக்கும்போது
மற்ற 27 வாசிக்கும் போது அந்த காசுனால ஒரு நிலத்தை கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ சில 1 அதிகாரத்தில் கூட பேதர் சொல்லும் போது அவன் அநீதத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை சம்பாதித்தான் என்று நான் வாசிக்கிறோம். அப்போ அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு நிலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விலை மதிப்புள்ளதும் 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக முற்பட்டான். ஏன் முற்பட்டான்? அவன் சொல்லுறான், இந்த தரித்திரருக்கு இந்த பரிமள தைலத்தை 300 பணத்து அதிகமாக விட்டு தரித்திரருக்கு கொடுக்காமல் போனது என்ன? நான் வாசிக்கிறோம், அவன் தரித்திரை குறித்து கவலைப்படாமல் பணப்பையை வைத்திருந்தபடினாலும் அவன் திருடனாக இருந்தபடினாலும் இந்த வார்த்தையை சொன்னான். அப்போ தரித்திரருக்கு அவன் கவலைப்படவில்லை, பணப்பையை சுமப்பதனால அவன் இந்த வார்த்தையை சொன்னான். பாருங்க, ஒருவேளை அந்த உயர்ந்த தைலத்தை விற்று அந்த 300 பணம் தான் நமக்கு கிடைக்கவில்லை, 30 வெள்ளிக்காசாயில் நம்முடைய பையில போட்டு விடலான்னு சொல்லி இயேசுவை விலை பேசி விட்டுட்டு வந்தான். இயேசு சொல்லுகிறாரு, அவன் பிரமாதம் இருந்தானா அவன் நலமா இருக்கும். அவனை எச்சரிக்கிறாரு. இந்த மற்ற 26, 25 நீ சொன்னபடிதான் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அந்த யூதாசை ஆண்டவர் அவ்வளவு எச்சரித்தும் அவன் அந்த எச்சரிப்பு கீழ்ப்படியவில்லை. நம்ம 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு அப்பத்தை புட்டு சீசலுக்கு கொடுத்தார் என்று படிக்கிறோம். ஆனால் அதை யோவான் 13 நான் வாசிக்கும் போது 13:17 நான் படிக்கும்போது இயேசு அப்பத்தை அவரிடத்தில் கொடுத்தார். உடனே சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். இயேசு சொல்லுகிறாரு, நீ செய்கிறதை சீக்கிரமா செய். பாருங்க, அந்த 23ஆம் வசனத்தில் மற்ற 26, 23 இந்த துணிக்கையை யாரு கொடுக்கிறேன்னு அவன் தான் அப்படின்னு சொன்னார். 25ஆம் வசனத்தில் அப்பத்தை பிட்டு சீசல் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். யோவான் 13 இயேசு அப்பத்தை கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். இயேசு சொல்லுகிறாரு, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று. உடனே அவன் புறப்பட்டு போனான். ராக்காலமாக இருந்தது. இயேசுவை ஏற்கனவே காட்டி கொடுக்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான், சமயம் தேடி கொண்டிருந்தான். இப்போது போய் சொல்றான், இயேசு இந்த பஸ்கு ஆசரித்த உடனே கெத்செமனே தோட்டத்துக்கு போவார், அங்கே போய் அவரை வசதியாக பிடித்திடலாம் அப்படி சொல்லி அவரை பிடிக்கும்படியாக முற்பட்டார்கள். பாருங்க, இந்த யூதாஸ் இவ்வளவு காலம் இயேசுவோட கூட இருந்தான். இவ்வளவு காலம் இயேசுவோட கூட இருந்த அற்புதங்களை கண்டான். குருடலுக்கு பார்வை கொடுத்த கண்டான். மரித்த 4 நாளான லாசரு உயிரோடு எழுப்பினது கண்டான். அந்த எவியருடைய மகளை எழுப்பினதை பார்த்தான். எவ்வளோ அற்புதங்களை பார்த்தான். கண்கள் தெரியாத பர்தேமைக்கு கண்கள் திறக்கப்பட்டதை பார்த்தான். இத்தனை அற்புதங்களை யூதாசு பார்த்தோம். எவ்வளோ நாட்கள் இயேசுவோட கூட இருந்தோம். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு அவன் காட்டி கொடுத்து விட்டான். காட்டி கொடுத்தான். யூதர்கள் அவரை பிடித்தார்கள். பிடித்து அவருக்கு மரண ஆக்கினை தீர்க்கப்பட்டதை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இயேசுக்கு மரண தீர்ப்பு அளிக்கப்பட்டதை யூதாசு கண்டு 30 வெள்ளிக்காசை கொண்டு பிரதான ஆசிரியத்தில் கொடுக்கிறான். நான் குற்றமுள்ள ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், அவரை விட்டுடுங்க அப்படின்னு. அப்போது பிரதான ஆசிரியர் சொல்கிறாரு, அது ஓம்பாடு, எங்களுக்கு தேவை இயேசு, அவரை பிடிச்சிட்டோம், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதும் அவன் அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இருந்து விட்டு போய் 4 கொண்டு செத்தான் என்று நாம் மற்ற 27:5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த யூதாசு 4 கொண்டு செத்தான். அந்த 30 வெள்ளிக்காசை தன்னுடைய பையில போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த பரிமள தைலத்தை விற்று தன்னுடைய பையில போடுவதற்கு முற்பட்டான். ஆனால் இங்கே மரித்து போனான், 4 கொண்டு செத்து போனான். அந்த 30 வெள்ளிக்காசு இயேசுவை விலை பேசி விற்றான். அந்த 30 வெள்ளிக்காசை கூட அவனால் அனுபவிக்க முடியவில்லை, 4 கொண்டு செத்து விட்டான். நான் அப்போஸ்தலர் 1 வாசிக்கும் போது அவன் அநீதத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை சம்பாதித்தான். 4 கொண்டு தலைகளால் விழுந்து வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து போய் செத்து போனான் என்று பேதுரு சொல்லுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பேதுரு அந்த யூதாசுக்குள் சொல்லும்போது அவன் அநீதத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை சம்பாதித்தான். ஒரு நிலத்தை சம்பாதித்த அந்த நிலத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கை நடப்பித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம புறந்தள்ளி விடுவோமானால் சில நஷ்டங்கள் நேரிடும். இந்த யூதாசுக்கு வந்ததான் நஷ்டம் என்ன? நம்ம அப்போஸ்தலர் 1:24 வாசிக்கும் போது அவன் அப்போஸ்தல பட்டத்துக்கு விலக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம்.
அவன் எங்களில் ஒருவனாய் காணப்பட்டான். அவன் அநீதத்தின் கூலியினாலே நிலத்தை சம்பாதித்து தலைகீழ விழுந்து செத்து போனான். அவன் எங்களோட கூட அப்போஸ்தலர் பட்டத்துக்கு உரியவனாய் காணப்பட்டான். அவன் இழந்த அந்த இடத்தை என்று அந்த 24 வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்தான். அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்தான். நீங்கள் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது 12 அஸ்திபார கற்கள், 12 வாசல்கள், 12 முற்பிதாக்குடைய அந்த பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே 12 வாசல்கள் இருக்கிறது, 12 அஸ்திபார கற்கள் இருக்குது. அந்த அஸ்திபார கற்களிலே 12 அப்போஸ்தலருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருடைய பெயர் எழுதப்படும், யாக்கோபுடைய பெயர் எழுதப்படும், யோவானுடைய பெயர் எழுதப்படும், யூதாசுடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யூதாசு அந்த பெயருக்கு உரியவனாக இல்லை. அவன் பணத்தின் மேல் ஆசைப்பட்டபடினாலே அந்த அஸ்திபார கற்களில் என்னுடைய பெயர் பொறிக்கப்படாமற் போனது. பாருங்க எவ்வளவு மேன்மைக்குரியவன். நான் லூக்கால வாசிக்கும்போது ராவெல்லாம் இயேசு ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்தெடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த யூதாசு கடைசி நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுத்து அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யூதாசை இயேசு பலமுறை எச்சரித்தார். காட்டி கொடுப்பான்னு சொன்னார். எல்லாரும் நானும் கேட்டார்கள். இயேசு இந்த துணிக்கே வாங்குறவன் அப்படின்னு சொன்னார். அவன் பிறவாத இருந்தால் நலமா இருக்குன்னு சொன்னார். யூதாசே நானா உண்மை காட்டி கொடுப்பேன் அப்படி கேட்டபோது நீ தான் அப்படிதான் சொன்னார். ஆனாலும் அவன் அப்போது மனமாற்றம் அடையவில்லை. அப்போது தன்னை தாழ்த்த மனமற்றவனாய் காணப்பட்டான். இயேசு மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை அறிந்த பிற்பாடு மனஸ்தாபப்பட்டான். அவனுடைய மனஸ்தாபத்தினால பயன் இல்லை. பிரதான ஆசிரியத்தில் போய் மன்றாடினா பிரயோஜனம் இல்லை. அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அவன் செத்து போனான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களை பலமுறை பல கோணங்களை எச்சரித்திருக்கலாம். ஆலயத்தை வரும்போது ஆண்டோட வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை எச்சரித்திருக்கலாம். சில வேத வசனங்களை செய்திகளை கேட்கும்போது செய்தியின் மூலம் ஆண்டவரோடு உங்களோட பேசியிருக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனத்தின் மூலம் உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கலாம். சொப்பனத்தில் உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கலாம். நீங்கள் பாவத்தில் வாழ்ந்தீங்க, அங்கே ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டோடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு இப்போ கீழ்ப்படியாமல் போவீர்களான்னா அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தை இந்த செய்தியின் மூலமாக கூட ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் கூட இந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்வீர்களானா உங்களோட வாழ்க்கை மிகுந்த பயனுள்ளதாய் காணப்படும். இவ்வளவு காலம் வீணாக போச்சுது, இத்தனை வருடங்கள் வீணாய் கழிந்து போனது. எஞ்சி இருக்கிற நாட்களாகிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்வீர்களானா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு இருக்கிற ஜீவன் நிரந்தரம் இல்லாத ஜீவன், தற்காலிகமான ஜீவன். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிறதான புல்லை போன்றதான புகையை போன்றதான ஒரு வாழ்க்கை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காய் வாழ்வீர்களானா ஒருவேளை இங்கே பூமியில் மரித்தாலும் நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நமக்கு வாசிக்கிறோம், அடிக்கடி கடந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடனப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவன் என்பதாக ஆண்டவர் உங்களை பலமுறை எச்சரித்து விட்டார். கேட்காம போனால் நஷ்டம் உங்களுக்கே உரியது. ஆக நஷ்டப்படாதபடிக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்காய் வாழ தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த நாளுக்கு யூதாசை குறித்து நாங்கள் ஆண்டவரே 2 வரிகள் தியானிக்க கிருபை செய்திருப்பா. யூதாசை நேரடியாக நீங்கள் எச்சரித்தோம். நீ தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் பரவாத இருந்த நலமா இருக்கும் என்று அவனோட சொன்னீர். ஆனாலும் ஆண்டவரே பண ஆசையினாலே உண்மை காட்டி கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தலைகீழாய் விழுந்து செத்துப்பானப்பா. அவன் அப்போஸ்தலர் பட்டத்துக்கு தகுதியற்றவனாய் மாறிவிட்டான். ஆண்டவரே தாவே பரம எருசலேமில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அஸ்திபார கற்கள் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவன் அந்த தகுதியை இழந்து விட்டான். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை கூட கதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு தேவன் தர வேணும்னு ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட எல்லாரையும் தேவன் ஆசுவீங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒருவராகிலும் ஆகாதவளாய் போய்விடாதபடிக்கு எத்தனையோ எச்சரிப்புகளை கேட்டார்கள். இந்த எச்சரிப்பின் வார்த்தையின் மூலமாயாவது ஆண்டவர் மனமாற்றத்தை அடைய ஆண்டவர் கிருபை தாங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.